ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி வளமான வாழ்விற்கு தேவையான அடிப்படை சத்தியங்கள். அதாவது இது குடும்பங்களை குறித்த ஒரு செய்தி. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே, கிறிஸ்துவ குடும்பங்கள் அநேகம் இன்றைக்கு பிரிவினைகள், அதாவது புரிந்து கொள்ளாத தன்மை, சொல்ல போனால் 100% குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து வாழ்கிறார்கள். இது ஆவிக்குரிய உலகத்தில் இன்றைக்கு அதிகம் மலிந்திருக்கிறது. திருச்சபைக்கு போகிறார்கள், வேத வாசிக்கிறார்கள், ஊழியம் செய்கிறார்கள். ஆனால் ஒரு பலமான நல்ல கிறிஸ்துவ குடும்பம் இல்லை. நாளின் செய்தி என்றால் பில்டிங் a strong family, அதாவது ஆழமான அஸ்திபாரமுள்ள குடும்ப வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கலாம். நாம் படித்திருந்தாலும் பல நேரங்களில அந்த சத்தியத்தை மறந்து போகிறோம். திரும்ப ஒரு முறையாக இதை நினைப்பூட்டும்படியாய் ஆவியானவர் நாளிலே நிச்சயங்களோடு பேசுகிறார். திருமணங்களை குறித்து, குடும்பங்களை குறித்து ஏராளமான சத்தியங்கள் இந்த வேதத்துல ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை இருக்கிறது. நாளின் செய்தி எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். அந்த வார்த்தை இப்படி ஆரம்பிக்கிறது. 5ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அடுத்த வார்த்தை 22ஆம் வசனம், மனைவிகளே கர்த்தருக்குள் கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். இதை அறிந்தவர்கள் ஏராளம், படித்தவர்கள் ஏராளம். ஆனால் அது வாழ்க்கையிலே பயன்படுகிறதா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்த வார்த்தை அதே மாதிரி 25ஆம் வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்தார். 22ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் இது குடும்ப உறவை பற்றி பேசுகிறது. நீங்கள் வாசிக்க அன்பா கேட்கிறேன். இது நீண்ட ஒரு அதிகாரம், வாசிக்க நேரம் இல்லாததுனாலே இன்றைக்கு ஒரு 3 காரியங்களை சொல்லுகிறேன். நம்பர் 1, the foundation of the family. இரண்டாவது, the fundamental of the family. மூன்றாவது, the fruits of the family. ஒரு குடும்பத்துக்கு, அஸ்திவாரத்திற்கு என்ன, வளமான வாழ்க்கைக்கு என்ன தேவை? the strong foundation, அதாவது வளமான அந்த குடும்பத்திற்கு முதல் அடிப்படை தேவை என்னவென்றால் 127ஆம் சங்கீதம் 1 வசனம், கர்த்தர். அடுத்த வார்த்தை வீடு. அப்படியானால் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிற நம்முடைய பிரயாசங்கள் எல்லாம் விருதா. உன்னுடைய கருப்பொருள் என்னவென்றால் கர்த்தர் தான் ஒரு வீட்டை கட்டுகிறவர். Man build the house, but God build the home. வீடு என்பது வேறு, குடும்பம் என்பது வேறு. வீட்டை மனிதர் கட்டலாம், என்ஜினியர் கட்டலாம், கொத்தனார் கட்டலாம். Man can build a house. ஆனால் குடும்பங்களை ஆண்டவர் மாத்திரமே கட்ட முடியும். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால் a strong family, பலமான ஆழமான குடும்பத்துக்கு முதல் காரியம் 127ஆம் சங்கீதம் 1 வசனம், ஒரு குடும்பத்துக்கு கர்த்தர். ஒரு குடும்பத்துக்கு முக்கியமான தேவை என்னவென்றால் நம்பர் 1, முதலாவது சேவ் ஹோம், ஒரு மனம் திரும்பின வீடா இருக்க வேண்டும். இரண்டாவது சரண்டர் ஹோம், அர்ப்பணிக்கப்பட்ட வீடு. மூன்றாவது சர்விங் ஹோம், ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய, ஆண்டவருக்கு என்று சொன்னால் ஊழியர்களுக்கு. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே அதாவது ஊழியர்களுக்கு பணிவிடை செய்கிற குடும்பங்கள் மிக குறைவு. ஆலயத்துக்கு போகிறார்கள், ஆராதிக்கிறார், ஆனால் இந்த பணிவிடையின் ஆவி என்பது மிக கடினம். பிலோன் குடும்பத்தை குறித்து வாசிக்கும் போது அன்பு கூறுகிற குடும்பம், ஆதரிக்கிற குடும்பம், அரவணைக்கும் குடும்பம், ஆதாயம் செய்யும் குடும்பம், அர்ப்பணிக்கிற குடும்பம், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். அதுதான் ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவை. முதல் குறிப்பு சேவிங் ஹவுஸ், மனம் திரும்பின. இரண்டாவது சரண்டர், ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தேன். கணவன் மனைவிக்கு, மனைவி கணவனுக்கு. இன்றைக்கு சேர்ந்து, அதாவது ஒரே குடும்பத்தில் இருக்கிறார்கள், ஆனால் வித்தியாசமான எண்ணங்கள். அதாவது உலக பிரகாரமான குடும்பங்கள் கூட இன்னைக்கு மகிழ்ச்சியோடு வாழ்கிறது, சந்தோஷத்தோடு வாழ்கிறது. ஆனால் ஆவிக்குரிய குடும்பங்கள், திருச்சபையில நடத்தப்பட்ட பல விவாதங்கள் இன்றைக்கு அந்த ஒவ்வொரு நாளும் போராட்டம், புயல் காற்று, சண்டை, சச்சரவு,
நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இதற்கு என்ன காரணம் என்றால், தேவனை மையமாய் வைக்கவில்லை. உலகத்தை மையமாய் வைக்கிறார்கள், தேவனை மையமாய் வைக்கவில்லை. அங்கே புரிந்து கொள்ளுதல் இல்லை. எங்கே புரிந்து கொள்ளுதல் இல்லையோ அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்காது. என் வார்த்தையை கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே. உடைய வாழ்க்கை தேவனால் மகிமைப்படுகிற வாழ்க்கையா இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வாழ்க்கையும் தேவனுக்கு மகிமைப்பட வேண்டும், உங்கள் மரணமும் மகிமைப்பட வேண்டும். யோவான் 21ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை, ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, இவனுடைய மரணம் கூட மகிமையா இருக்கும். வாசிக்கிறேன், கேளுங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் அந்த வார்த்தை, அதாவது மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்தும்படி. இது பேர் குறித்து ஆண்டு சொன்னார், மரணத்தினாலே அவன் என்னை மகிமைப்படுத்துவான். அப்படியானால் மரணத்திலே மகிமைப்படுத்த வேண்டுமானால் குடும்ப வாழ்க்கையில தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், பிள்ளைகள் தறிக்கட்டு இருக்கிறார்கள். இதற்கு என்ன காரணம் என்பதை நாளிலே ஒவ்வொன்றாய் உங்களுடன் சொல்ல விரும்புகிறேன். பல குடும்பங்கள் நல்ல ஆவிக்குரிய குடும்பங்கள் தான், ஆனாலும் குடும்பத்துல நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், பணம் ஒரு குடும்பத்துக்கு நிம்மதியே தராது. அந்த வார்த்தையை பாருங்கள், கர்த்தர் வீட்டை கட்டாராயில். அப்படியானால் பணத்தால் கட்டப்படாது, அதாவது வசதியால் கட்டப்படாது, உறவுகளால் கட்டப்படாது, கர்த்தரால் மட்டுமே கட்டப்படும். இன்றைய முதல் குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக இப்படி வேண்டுமா வாழ்ந்திருக்கலாம், இஷ்டப்படி வாழ்ந்திருக்கலாம், மனசு மாம்சம் விரும்பின்படி வாழ்ந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு ஆண்டவரை அறிந்தீர்களோ அன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை, திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்கு மகிமையாக, தேவனுக்கு புகழ்ச்சியாக. அது இல்லை என்றால் குடும்பம் ஒன்றும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ அன்பு உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்றால் நீங்க கணவன் நேசிக்க முடியாது, உங்கள் மனைவி நேசிக்க முடியாது. நீ சொல்றாங்க, ஐ லவ் தி லார்ட் பட் ஐ டோன்ட் லவ் மை வைஃப், ஐ லவ் தி லார்ட் பட் ஐ டோன்ட் லவ் மை ஹஸ்பண்ட். இன்னைக்கு தேவ அன்பு என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கணவனை நேசிக்காத மனைவி இருக்கிறார்கள். அதே போல மனைவியை நேசிக்காத கணவனும் இருக்கிறார்கள், கீழ்ப்படியாத மனைவிகளும் இருக்கிறார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், உங்கள் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்க வேண்டுமானால் 3 காரியங்கள். அவர் வார்த்தை இருக்க வேண்டும், அவருடைய சித்தம் இருக்க வேண்டும், அவருடைய நோக்கம் இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை இருக்கிறதா? அவர் நோக்கம் இருக்கிறதா? அவர் சித்தம் இருக்கிறதா? திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை ஆரம்பத்துல சொன்னேன். அதாவது புரிந்து கொள்ளில் இல்லை என்றால் வாழ்க்கை அர்த்தமே இல்லை. முதலாவது கவனமாக அன்பா கேட்கிறேன், புரிந்து கொள்ளுதல். எல்லாவற்றிலேயும், எண்ணங்களில், சிந்தையில், வார்த்தையில், அவருடைய உறவில், தனிப்பட்ட அந்தரங்கத்தில், everything should be a mutual relationship. இதைத்தான் உலகத்திலே சொல்கிறார்கள். உலகத்தில் கூட நான் பேச நினைப்பதெல்லாம். அப்படியானால் அந்த இதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறார், அவர் இருவரும் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். என்னுடைய கருத்து என்னவென்றால், திரும்ப சொல்லுகிறேன், திரும்ப, அதாவது இது ஆங்கில சொல்லப்பட்டிருக்கிறது, physical relationship will lead into spiritual relationship. இதை நீ ஏற்றுக்கொள்ள தெரியல. அதாவது உங்களுடைய உறவுகள் சரியா இல்லை என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியா இருக்காது. திரும்ப சொல்லுகிறேன், உலக பிரகாரமான உறவுகள் சரியில்லை என்றால் there is no spiritual relationship. இன்னைக்கு ஆவிக்குரிய உறவுகள் இருக்கிறது, ஆனால் அவளுக்குள்ளே ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லை. விளக்க அதிகமா விரும்பவில்லை. That must be a relationship beyond the physical. அதாவது சரீர உறவுகளை அப்பாற்பட்டு ஒரு புரிந்து விடுதல் உறவு. இன்னைக்கு அனைவரும் நினைக்கிறாங்க, வெறும் இன்பங்களுக்காக மட்டும் குடும்பங்கள் அல்ல. என் வார்த்தை கவனிங்கள், அதாவது ரிலேஷன்ஷிப் பியாண்ட் த பிசிக்கல். சரீர உறவுகளை விட ஆவிக்குரிய உறவுகள் மேலானது. அது தேவை, ஆனால் அதை விட தேவை ஆவிக்குரிய உறவுகள். ஏன்னா சொல்ல வந்த 2 காரணம் சொல்ல போகிறேன். அப்படிப்பட்ட உறவுகள் இருக்குமானால் இட் பி ஸ்ட்ராங், பலமா இருக்கும். இட் ஷுட் பி பியூர், பரிசுத்தமா இருக்கும். அது மட்டுமல்ல, இட் ஷுட் பி என்டியூரிங். எல்லா நேரங்களிலும் புயல் வந்தாலும், காற்றடித்தாலும், அலை மோதினாலும்
அந்த குடும்பம் அசையாது. இதைத்தான் லூக்கா சுவிசேஷத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார் 7ஆம் அதிகாரத்துல தெரிந்த வசனம், என்னிடத்தில் வந்து என் வார்த்தையை கேட்டு அவர்களும்படி செய்கிறவன் எவனோ, அது எதுவானாலும் இருக்கலாம், ஆவிக்குரிய, பொருளாதார, சமூக, அது மட்டுமல்ல, அந்த சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படிப்பட்ட வாழ்க்கை ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திவாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறார். ஆரம்பத்தில் சொல்லி ஸ்ட்ராங், பியூர், என்டியூரன்ஸ், எல்லா நேரங்களிலேயும் அதை யாராலும் அணைக்க முடியாது, அவிக்க முடியாது, இடிக்க முடியாது. இந்த மனித உறவுகள் அடிக்கடி இடிக்கப்படுகிறது, உறவுகளால இடிக்கப்படுகிறது. அநேக குடும்பங்களிலே மாமியார், அதாவிட்டால் ஏதோ ஒரு உறவுகள், அண்ணன், தம்பி, சகோதரிகள், இவர்களால உறவுகள் இடிக்கப்படுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புதே பிள்ளையே, ஒரு உறவை இடிப்பதற்காக நீங்கள் பயன்பட வேண்டாம், ஒரு உறவை கட்டுவதற்காக நீங்கள் பயன்படுங்கள். அநேக குடும்பங்களில இன்றைக்கு இருக்கிற ஆண் பிள்ளைகளின் வாழ்க்கையும் பெண் பிள்ளைகளின் வாழ்க்கையும் செய்து போனதுக்கு காரணமே அவருடைய பெற்றோர்கள் தான். நீ அப்படி இரு, நீ இப்படி இரு சொல்லிக் கொடுக்கிற தகப்பனும் இருக்கிற தாயும் இருக்கிறார்கள். டோன்ட் டெஸ்ட்ராய் யுவர் ஓன் ஃபேமிலி. உங்கள் சொந்த குடும்பத்தை நீங்கள் பாழாக்காதிருங்கள். நான் சொல்ல வந்த வார்த்தையை கேட்டு, இரண்டாவது அதன்படி செய்து, மூன்றாவது அதன்படி வாழும்போது உடைய வாழ்க்கை ஆழமான இருக்கும், அது உறுதியுள்ளதா இருக்கும். ஆரம்ப சொன்னது போல ஸ்ட்ராங், அது மட்டுமல்ல பியூர். மூன்றாவது என்டியூரன்ஸ். இன்றைக்கு திருமணங்களுக்கு தோல்வியின் காரணம் என்னவென்றால் வறுமை அல்ல, ஏழ்மை அல்ல, இல்லாமை அல்ல, சரியான தேவனுடைய உறவு இல்லாத காரணம்தான். புரிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளாத கணவன், புரிந்து கொள்ளாத மனைவி, ஒரு ஈகோ, நான் 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 இல்லை. இன்றைக்கு அந்த ஈகோ என்ற வார்த்தையின் பொருள் எக்ஸிட்டிங் காட் அவுட். ஆண்டவரை என்றைக்கு நீங்கள் புறம்பே தள்ளுகிறீர்களோ, வார்த்தையை புறம்பே தள்ளுகிறீர்களோ, உங்களுடைய கிருபைகளை புறம்பே தள்ளுகிறீர்களோ, அன்றைக்கு உங்கள் வீடு அன்பாளே வீடா இருக்காது, அது நரகமா இருக்கும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, திரும்ப சொல்லுகிறேன், God designed your family. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆரம்பித்திருக்கிறார். God designed your family. உங்க குடும்பத்தை ஆண்டவர் வடிவமைத்திருக்கிறார். இந்த முதல் குறிப்பு ஃபவுண்டேஷன், கர்த்தர் தான் ஃபவுண்டேஷன். இரண்டாவது ஃபண்டமெண்டல், தன்னுடைய அடிப்படை கொள்கை என்ன? பணம் அல்ல. இன்னைக்கு நினைக்கிறாங்க பணம் தான் அடிப்படை, தேவையில்லை. பணம் அடிப்படை தேவையில்லை, கர்த்தர். இரண்டாவது வேதம் சொல்லுகிறது அன்பு. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் வரை. 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் புருஷனுக்கு செய்ய கடவுள். 1 கொரிந்தியர் 7:4, மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. அதை கேட்டுக்கொள்ள வேண்டும். மனைவி ஆனவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. ஒரு கணவன் சொல்லும் போது இது தேவையில்லை, இந்த அலங்காரம் தேவையில்லை, இந்த உடை தேவையில்லை, இப்படிப்பட்ட இந்த அலங்கார பொருட்கள் தேவையில்லை, ஏற்றுக்கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுகிறேன், மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல. இப்படிதான் இருப்பேன், எனக்கு இதான் பிடிக்கும், இப்படிதான் இருப்பேன். இன்னைக்கு யோசித்து பாருங்களேன், ஊதாரித்தனமான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாத வாழ்க்கை. கணவனும் அப்படித்தான், மனைவி அப்படித்தான். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதிகாரி. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரியே, அன்பு குடும்ப தலைவிகளே, இதை சற்று யோசித்து பாருங்கள். இதை நீங்கள் வாழ்க்கையில் அபியாசித்தீர்களானால் இந்த வாழ்க்கையில குழப்பம் இல்லை, கண்ணீர் இல்லை, கலக்கம் இல்லை, வாழ்க்கையில வெறுப்பு இல்லை. அதே போல அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவி அதிகாரி. அங்கு சொல்லப்பட்ட வார்த்தை, அதாவது ஈக்குவாலிட்டி, சமத்துவம். இல்லையே, சமத்துவம் இல்லை. அதாவது என் கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று மனைவி விரும்புகிறாள், என் கை ஓங்கி இருக்க வேண்டும் என்று கணவன் விரும்புகிறார். இதில் பாதிக்கப்படுவது பிள்ளைகள் தான். நன்றாக கவனிக்க வேண்டும். அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, இந்த முதல் குறிப்பு ஃபண்டமெண்டல். குடும்பத்துக்கு
அடிப்படை தேவை அன்பு. அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். திரையிலே பாருங்கள், 1 கொரிந்தியர் 13:4 பலமுறை படித்த வசனம். அது முதல் குறிப்பு என்னவென்றால், அன்பு இருக்குமா குடும்பத்தில நீடிய சாந்தம் இருக்கும். கவனிக்க வேண்டும். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சஃபரிங் லாங். அந்த தமிழ் விதத்துல நீடிய சாந்தம். அதாவது குடும்பம் என்பதே ஒரு போராட்டம். குடும்பம் என்பது ஒரு போராட்டம். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அதனால அது சொல்லப்பட்ட வார்த்தை அன்பு இருக்குமானால் அங்கே கணவன் சாந்தமா இருப்பார். மனைவி எரிமலையா இருக்கும் போது கணவன் சாந்தமா இருப்பார். கணவன் எரிமலையா இருக்கும் போது மனைவி சாந்தமா இருக்கும். இதுதான் தேவனுடைய பிரமாணம். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சஃபரிங், லாங் சஃபரிங். தமிழ் வேதத்துல நீடிய சாந்தம், ஆங்கிலத்துல லாங் சஃபரிங். பாடுகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு. கவனிங்கள், முதல் தேதி போல 30ஆம் தேதி இருப்பதில்லை. இப்படி வேடிக்கையா சொல்லுவார்கள். ஃபர்ஸ்ட் வீக் இஸ் கோல்டன் வீக், செகண்ட் இஸ் சில்வர் வீக், தேர்ட் இஸ் காப்பர் வீக், ஃபோர்த் இஸ் பாப்பர் வீக். இதுதான் இன்றைய குடும்பத்தின் நிலைமை. ஆனால் அந்த லாங் சஃபரிங் பரவாயில்லை, மாறும். என் நிலைமை மாறும், என் குடும்பம் மாறும், என் வாழ்க்கை மாறும். அந்த சொல்லுகின்ற வார்த்தை அந்த நீடிய சாந்தம் இல்லை. எரிமலை வெடித்து கிளம்புகிறது. வீட்டுல ஒரே அமக்களம், லாங் சஃபரிங். அதனுடைய கருத்து என்னவென்றால் அன்பானவர்களே, they cannot retaliate. எதிர்வினை ஆற்றுவதில்லை. இந்த குடும்பங்களிலே எதிர்வினை ஆற்றுகிற கணவன் இருக்கிறார், எதிர்வினை ஆற்றுகிற மனைவி இருக்கிறாள். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், பலமுறை படித்திருக்கலாம். குடும்ப வாழ்க்கைக்கு மிக முக்கியம் நீடிய சாந்தம். இருக்கலாம், உங்கள் பகுதியில் நியாயங்கள் இருக்கலாம், உங்கள் பகுதியில் நிறைய காரணங்கள் இருக்கலாம். கணவன் தவறு செய்திருக்கலாம், மனைவியும் தவறு செய்திருக்கலாம். ஆனால் தேவை நீடிய சாந்தம். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை லாங் சஃபரிங். அது ஒரு பொறுமை. அதனுடைய கருத்து என்னவென்றால் எதிர்வினை ஆற்றாது. அடுத்த சொல்லுகிறேன், அடுத்த வார்த்தை தயவு உள்ளது. ஆங்கிலத்துல பி கைண்ட். கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம். அந்த அந்த தயவு என்ன செய்யும் தெரியுமா? இட் ப்ரொடியூஸ் குட்னஸ் இன் யுவர் லைஃப். அந்த தயவு நன்மைகளை உடைய வாழ்க்கைகளை கொண்டு வரும். அதாவது நன்மைகளை கொண்டு வருவது மட்டுமல்ல, உங்களையே நன்மை செய்கிற மனிதனாய் மாற்றும். ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுகிறார், you will be active in goodness. நன்மை செய்வதில் நீங்கள் முந்திக் கொள்ளுவீர்கள். எப்படி தெரியுமா? இப்போ be kind. கணவன் மனைவிடத்துல, மனைவி கணவனிடத்துல ஒரு சின்ன தவறு பொங்கி எழுகிற கணவன் இருக்கிறார்கள். ஒரு சின்ன தவறு வீடே ரெண்டாக்குகிற மனைவி இருக்கிறார்கள். உடனே அம்மாவுக்கு போன், அப்பாவுக்கு போன், அண்ணனுக்கு போன், தம்பிக்கு போன். Don't do like that. திரும்ப சொல்கிறேன், be kind. அவனுடைய கருத்து என்னவென்றால் அன்பானுடைய அந்த தயவு இருக்கும் போது கசப்பு இருக்காது. There is no hateful. ட்ரை பண்ணி பாருங்க. தயவு இருக்கும் போது உங்க வாழ்க்கையில கசப்பு இருக்காது. கசப்பு இருந்தால் தயவு இருக்காது. புரிந்தால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். எங்கே கசப்பு இருக்கிறதோ அங்கே தயவு இருக்காது. எங்கே தயவு இருக்கிறதோ அங்கே கசப்பு இருக்காது. வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, அங்கே தயவு இருந்தால் வார்த்தைகள் கனிவாயிருக்கும், செயல்கள் கனிவாயிருக்கும், எல்லாமே கனிவாயிருக்கும். தமிழ் எழுத்துல தயவு, your words will be very kind. அதாவது அந்த தயவு இருக்குமானால் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை be kind. தவறுகள் தான், உண்மைதான், தவறு நேர்ந்து விட்டது, இது ஒரு பிரச்சனை வந்து விட்டது. பட் பி கைண்ட். அதனுடைய விளைவுகள் என்னவென்றால் you will be a man of goodness. நன்மைகளை செய்ய மனிதனாய் நீங்கள் மாறுவீர்கள். உடைய செயல்பாடுகள் நன்மையா இருக்கும், உடைய பேச்சு நன்மையா இருக்கும், உடைய எல்லாமே நன்மையா இருக்கும். இதன் தயவு. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, பொறாமை இல்லை. இன்றைக்கு அந்த அன்பு இருக்குமே, ஆனால் திரும்ப அங்கே பொறாமை இருக்காது. இன்னைக்கு குடும்பங்கள்ல பாருங்க, பொறாமை. அவர் நன்றா இருக்கிறார், இவர் நன்றா இருக்கிறார், இவர் சிறப்பா இருக்கிறார். உங்க குடும்பங்கள்லயே வேண்டாம்.
திரும்ப மனைவிக்கு ஒரு வரம் இருக்கிறது, ப்ரொமோட் இட். ஒரு கணவருக்கு ஒரு கிருபை இருக்கிறது, ப்ரொமோட் இட். இது துக்கமான காரியம். இன்றைக்கு அநேக மனைவிமார்கள் ஊரில் இருக்கிற எல்லா பிரசங்கியாரையும் பாராட்டுவார்கள், ஆனால் சொந்த புருஷனை பாராட்டுகிற மனைவிகள் மிக குறைவு. அதற்கு காரணம் என்னவென்றால், சொல்லப்பட்ட வார்த்தை, அங்கே அன்பு இருந்தால் அங்கே நிச்சயமாக there will be exaltation. பொறாமை இல்லை. அதற்கு எதிர்ப்புறமான வார்த்தை உயர்த்துவார்கள், பண்புகளை பேசுவார்கள். அவருடைய சமையல், அவருடைய வாழ்க்கை, அவருடைய எல்லாமே, பிள்ளைகளை வளர்க்கிற அந்த பராமரிப்பு, அதே போல மனைவியும் கூட தன் கணவனுடைய அந்த உழைப்பு, தன் கணவனுடைய அந்த தியாகம், இதெல்லாம் பாராட்டுகிற மனைவி மிக குறைவு, மிக குறைவு. வேடிக்கையா சொல்லுவார்கள், ஒரு பெண் கேட்டாலாம் ஆண்டு இடத்துல, ஆண்டவரே எனக்கு இந்த பிரசவ வலி, ஆண்களுக்கு அது இல்லையே, இங்க படித்தது. ஆண்டவர் கடவுள் சொன்னாராம், மகளே நீ 10 மாசம் பிரசவ வலி வலிக்கிற, ஆனா உன்னையும் உன் பிள்ளையும் அவன் காப்பாற்றுவதற்கு ஆயுள் முழுவதும் அவன் வேதனை அனுபவிக்கிறான். ஆயுள் முழுவதும் அவனுக்கு வலிகள் இருக்குது. உழைக்கணும், சம்பாதிக்கணும், வீட்டை பார்க்கணும், வாடகை தரணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், உன்னை காப்பாற்றணும், உன் பிள்ளையை காப்பாற்றணும், இத்தனை பேரும் காப்பாத்துகிறானே, இந்த வலியை விட அந்த வலி பெரிது அப்படின்னு சொன்னாராம். இது நான் சொல்ல வந்த வார்த்தை என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த பொறாமை இல்லை என்ற வார்த்தைக்கு எதிர்ப்புறம் என்றால் ஆல்வேஸ் பிளீசிங். ஒருவர் பிளீஸ் பண்றது, ஒருவரை பாராட்டுவது, ஒருவர் மெச்சிக்கொள்வது. என்னை கேட்டுக்கொண்டு காண்பதை அடுத்த ஒரு வார்த்தை, அடுத்த சொல்லப்படுறது தன்னை புகழாது. ஆங்கிலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை தன்னை புகழாது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை நாட் போஸ்ட் இட் செல்ஃப். அவருடைய கருத்து என்றால், என்னை எல்லாரும் அதாவது புகழ வேண்டும், எல்லாம் விருப்பம் தவறே இல்லை. நான் சொல்ற வார்த்தை, they never look for someone attention. அடுத்தவருடைய கவனம் என் மேல் திருப்பப்பட வேண்டும், அது தேவையில்லை. நீங்க ஆண்டவர் செய்றீங்க, நீங்க உங்களோட வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் சொல்ல விருப்பம், not expect to draw your attention. அடுத்தவர்கள் உங்களை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டாம். என்னையே சொல்ல வார்த்தை, நான் செத்தவன், என்னுடைய அருமை தெரியும். அதுவே அந்த கருத்து என்னவென்றால், they want the someone attention. அவருடைய கவனம் இவன் மேல் திரும்ப வேண்டும். அது கணவன் எதிர்பார்க்கிறார், மனைவி எதிர்பார்க்கிறாள். இது தேவையில்லாதது. இதைத்தான் வேதம் சொல்கிறது, தன்னை புகழாது. எதிர்பார்க்க என்னை புகழ வேண்டும். கணவனும் எதிர்பார்க்கிறார், மனம் எதிர்பார்க்கிறார். நல்லது, பாராட்டுங்கள். அப்படி இல்லை என்றால் விட்டு விடுங்கள். இதை சொல்லப்பட்ட வார்த்தை இதுதான் சரியான அர்த்தம், தன்னை புகழாது. இட் லவ் டஸ் நாட் drag your attention. அதாவது அடுத்தவர்கள் என்னை பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்த்ததில்லை. அடுத்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அடுத்த வார்த்தை இருமாப்பா இராது. அன்பிருக்கிற இடத்தில் there is no arrogant. ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை love is not arrogant. Love is not proud. It does not demand to be remember one. புரிய நினைக்கிற அந்த வார்த்தை இருமாப்பா இராது. தமிழை விட ஆங்கிலத்தில் விளக்கம் அழகா இருக்கிறது. does not arrogant. கொடூரமான வார்த்தைகள் ரெண்டு பேருமே. இரண்டாவது never proud. நான் தான் எல்லாம், நான் யார் தெரியுமா, என் குடும்பம் யார் தெரியுமா, என் படிப்பு யார் தெரியுமா, no proud. மூன்றாவது it never demand. நீ டிமாண்ட் பண்றதா நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை செய்தால் இதை செய்வேன், இப்படி செய்தா எனக்கு செய்வேன், இதை வாங்கி தந்தால் வாங்கி தருவேன். அது வியாபார விவாத வாழ்க்கை, அது ஒரு கமர்ஷியல் மேரேஜ் லைஃப். அப்படி அல்ல. அது சொல்லப்பட்ட வார்த்தை does not demand. அதுல இருக்குது, அதாவது வரிசைப்படுத்துவதில்லை. டிமாண்ட் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இல்ல, எல்லாமே அவர் தான். என்னை கேட்டுக்கொண்ட அன்பு கணவன்மார்களே, டோன்ட் டிமாண்ட். மனைவிமார்களே, டோன்ட் டிமாண்ட். இந்த பண்டிகை நாட்களில் இந்த எல்லாவற்றையுமே டோன்ட் டிமாண்ட். நம்பர் 1 நீங்களா இருக்கணும் எதிர்பார்க்காதீங்க.
இன்னைக்கு அப்படிதான் விரும்புறாங்க. அது நல்லதுதான். ஒரு கணவனுக்கு நம்பர் 1 மனைவி, ஒரு மனைவிக்கு நம்பர் 1 கணவன் தான். ஆனால் அதை தேவன் அதை செய்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேலாக God is number 1. The joy என்ற வார்த்தை அர்த்தமே இதுதான். Jesus first, others next, you last. 14 அந்த 7 5 13 5 அயோக்கியமானதை செய்யாது. இது பொதுவாக நம்ம திருச்சபையில பேசுவது குடும்ப வாழ்க்கைக்கு பொருத்தமானது. அயோக்கியமானதை செய்யாதே, அதாவது does not behave itself unseemingly. அயோக்கியமானதை, அதாவது ஒரு கணவனுக்கு மறைவாக, ஒரு மனைவிக்கு மறைவாக அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை does not behave itself. அது தமிழ் விதத்துல எழுதப்பட்டிருக்கிறது அயோக்கியமானதை. நீங்க செய்கிற காரியங்கள் அயோக்கியமா இருக்கிறதா? ஒரு சின்ன கேள்வி. உங்களுடைய பேஸ்புக்கை பார்ப்பதற்கு உங்களுடைய மனைவிக்கு உரிமை உண்டா? மனைவிமார்களே, உங்கள் பேஸ்புக் உங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்க கணவனுக்கு உரிமை உண்டா? ஓடி வந்து பறிக்கிற கணவன் எல்லாம் இருக்கிறார்கள். அதே போல ஓடி வந்து பறிக்கிற மனைவி இருக்கிறார்கள். அது அயோக்கியத்தனம். இதைத்தான் திருமறை சொல்லுகிறது, அயோக்கியமானதை செய்யாது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, does not behave unseeming. அதாவது அது ஒரு ஒளிமறைவு. நீங்க அநேக மனைவிமார்களுக்கு தன் கணவர் எவ்வளவு சம்பளம் வாங்குகிறான்னு தெரியாது, எங்கே வேலை செய்கிறான்னு தெரியாத மனைவிமார்கள் இருக்கிறார். அந்த அயோக்கியமானதை செய்யாது என்ற வார்த்தையுடைய இன்னொரு கருத்து என்னவென்றால் ஆல்வேஸ் கன்சிடர். அந்த அயோக்கியமான கன்சிடர், கம்பேஷன், ரெஸ்பெக்ட், இந்த 3 வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அயோக்கியமானதை செய்யாது, ஆல்வேஸ் கன்சிடர். விளக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கலாம் கணவனுக்கு, மனைவிக்கு ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கலாம். பி கன்சிடர், நாட் ஓன்லி கன்சிடர். அடுத்து சொல்லுவேன், பி கம்பேஷன். எரிந்து விழாதிருங்கள், பொறித்து தள்ளாதிருங்கள். 2 பேருமே. 3வது கிவ் ரெஸ்பெக்ட். இன்னைக்கு அநேக வீடுகளில கணவனை பேர் சொல்லி கூப்பிடுகிற மனைவியெல்லாம் இருக்கிறாங்க, ஒருமையில பேசுகிற மனைவியெல்லாம் இருக்கிறாங்க, வா போன்னு. அதே போல கணவர்களும் வேலைக்காரியை நடத்துகிற கணவனா இருக்கிறார். ஏய், அதே போல சொல்லக்கூட வார்த்தைகள் தவறு. திரும்ப சொல்கிறேன், குடும்ப வாழ்க்கைக்கு ஸ்ட்ராங் ஃபேமிலி, பி கம்பேஷன், பி கன்சிடர், பி ரெஸ்பெக்ட். அடுத்த ஒரு வார்த்தை தற்பொழிவை நாடாது. புரிநிலைகள்ல, அதாவது என்னை போக வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும், நல்லதுதான், பாராட்ட வேண்டியது அவசியம்தான். ஆனால் குடும்பத்திலே தேவன் மையமா இருப்பாரானால், அன்பு இருக்குமானால் தற்பொழிவை நாடவே நாடாது. ஆங்கிலம் சொல்லுவாங்க, அதாவது இட் ஷுட் நாட் பி பக்ட் ஆஃப். அவங்களை துதிப்பாடிட்டே இருக்கணும். மனைவி துதிப்பாடணும், கணவன் துதிப்பாடணும், எதிர்பார்க்காதீங்க. யார் துதிப்பாட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை தற்பொழிவை நாடாது. அங்கே தற்பொழிவு அவசியம் இல்லை. ஏன் தெரியுமா? தேவன் மட்டும் மகிமைப்பட்டா போதும். ஆரம்பத்தில் சொன்னேன், அவர்தான் நம்பர் 1. அவர்தான் வாழ்க்கையில முதலிடம். அடுத்து எழுதப்பட்ட இன்னொரு வார்த்தை சினமடையாது. ஆங்கிலத்துல நாட் ஈஸிலி ப்ரொவோக்ட். இன்னைக்கு சின்ன காரியங்கள்ல கூட கோபம் பொத்துக்குன்னு வருது. கணவனுக்கும் அந்த நேரங்கள்ல எல்லாமே வீட்டுல இருக்கிற எல்லா பொருளும் பறக்குது. கரண்டி, டம்ளர். கணவர் வேகமாய் அந்த கதையை ஓங்கி அடிக்கிறார். பிள்ளைகள் அப்படி செய்து இன்னைக்கு. அது விதை அப்படியே, கனி அப்படி. வேண்டாம். திருமறை சொல்லுகிறது நாட் ஈஸிலி ப்ரொவோக். அதாவது அன்பு இருக்குமேயானால், கவனிங்கள், வாழ்க்கையில அந்த வில்லிங்னஸ், அதாவது என்டியூரன்ஸ், ஆரம்பத்துல சொன்னேன், அந்த என்டியூரன்ஸ், அதாவது உடைய எல்லா காயங்களையும் நிலவா ஏற்றுக்கொள்வீர்கள். You will take lightly about the injuries. காயப்படுத்துகிற கணவன் இருக்கிறார், காயப்படுத்துகிற மனைவி இருக்கிறாங்க. Take it lightly. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் வாழ்க்கைக்கு உதவ வேண்டும் என்பதற்காக தான் சொல்லுகிறேன். காயப்படுத்துகிற கணவன் உண்டு, காயப்படுத்துகிற மனைவி உண்டு, காயப்படுத்துகிற உறவுகள் உண்டு.
take it lightly, all the injuries. Take it அதாவது பல நேரங்களிலே தாங்க முடியாது, ஆனால் தாங்க தேவன் பலன் தருவாராக. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04413183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.